அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு மனிதர் அப்படியே இசை கருவிகளோடு நடந்து வருவதை பார்க்கிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், ஹுது ஷைத்தான் அம்சிகு ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடியுங்கள், அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. இசை கருவியை வாசிப்பவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் வன்மையாய் கண்டித்தார்கள். பிறகு சொன்னார்கள், உன்னுடைய உள்ளம், உன்னுடைய வயிறு கவிதையால் நிரம்பி இருப்பதை விட, பாடலால் நிரம்பி இருப்பதை விட, உன் உடலிலே காயம் ஏற்பட்டால் அந்த காயத்திலே தண்ணீர் பட்டு புண்ணாகி அதிலிருந்து சீலும் சலமும் வடியும் தானே, அந்த சீல் சலத்தால் உன்னுடைய உள்ளத்தை நிரப்பிக் கொள்வது சிறந்தது. இஸ்லாமிய மார்க்கத்தை அவமானப்படுத்துகிற வேலையை நாம் செய்யக்கூடாது. அந்நியனை பார்த்து சமரசம் செய்து கொள்கிற ஒரு மார்க்கத்திலே நான் இல்லை. பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், என் மார்க்கம் இப்படி கற்றுத்தருகிறது. இந்த பள்ளி பலதரப்பட்ட மக்களை அரவணைக்கிற பள்ளி, பாதுகாப்பு மையமாய் விளங்குகிற பள்ளி, மருத்துவத்திற்காக இல்லாத வீடு இல்லாதவருக்காக அடைக்கலம் வாழ்வாதாரத்தை கொடுக்கிற பள்ளி, அது தனி. இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற வகையில் இசை கச்சேரிகள், மேளதாளங்கள், மார்க்கத்திற்கும் இதற்கும் எல்முனை அளவு சம்பந்தம் கூட கிடையாது. பகட்டுக்காக, பெருமைக்காக ஒரு பள்ளியை கட்டுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மம்பனா மஸ்ஜிதன் லில்லாஹி யப்தகி பிஹி வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக யார் ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் ஸ்வர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டி எழுப்புகிறான். பள்ளிவாசல் ஜமாத்தார்களே, நிர்வாகிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்திவிட்டு இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை குழி தோண்டி புதைத்து விட்டுத்தான் நீங்கள் மற்றவர்களை அரவணைப்பீர்களா? இதற்கு பெயர் அரவணைப்பா? என் மார்க்கம் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, என் மார்க்க சட்டங்கள் மீறப்பட்டாலும் பரவாயில்லை, நான் அரவணைக்கத்தான் செய்வேன். இப்படிப்பட்ட அரவணைப்பை இஸ்லாம் விரும்புகிறதா? பள்ளிவாசலில் பொறுப்பாளராக இருக்கிற அந்த அஜரத்துக்கு தெரியாதா? ஆலிம்சாக்கு தெரியாதா? இசை ஹராம், மேலதாளம் ஹராம், கையெடுத்து கும்பிடுவது ஹராம், வணக்கம் சொல்வது ஹராம். உறுதியாய், துணிச்சலாய் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கிற அந்த மார்க்க அறிஞரை அல்லாஹ் கேள்வி எழுப்ப மாட்டானா? அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், நாம எந்த ஒரு சத்திய கருத்தை எடுத்து சொன்னாலும் அதை எதிர்க்கிற உலமா சபையினர் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் இதற்கு ஃபத்வாவை கொடுப்பார்களா? மார்க்கத்திலே இது போன்று பள்ளிவாசல்களுக்குள்ளாக கச்சேரிகள் நடத்தப்படும், அதற்கு அனுமதி அல்லாஹ்வுடைய தூதர் இசைக்கு அனுமதி கொடுத்தார்கள். நீங்கள் எல்லாம் எங்கே சென்றீர்கள்? இந்த உலமா சபையினர் எல்லாம் அல்லாஹ்விற்காக பல கோடிகளை செலவு செய்து கட்டப்பட்ட பள்ளிவாசலில் இப்படி அனாச்சாரங்களை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்பானா? ஒருபோதும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். வீண் விரயம் செய்வோர்
ஷைத்தானுடைய உடன் பிறந்த சகோதரன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஊர் முழுக்க பேனர்கள். தக்வா எங்கே? இஹ்லாஸ் எங்கே? உள தூய்மை எங்கே? பகட்டை காட்டலாமா? இறைவனுக்காக செய்யக்கூடிய காரியங்களில் பகட்டையா பெருமையா ஆணவத்தையா காட்டினால் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலக மாந்தர்கள் எல்லாம் வணங்க வேண்டிய, தவாப் செய்ய வேண்டிய, ருக்கு செய்ய வேண்டிய, சுஜூது செய்ய வேண்டிய அந்த கஅபாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து இந்த காரியத்தை ஏற்பாயாக இறைவா. புனர் நிர்மாணம் செய்துவிட்டு பணிந்து சொன்ன வார்த்தை, இறைவா, உலக மக்களுக்காக புனர் நிர்மாணம் செய்திருக்கிறோம், நாங்க செஞ்ச காரியத்தை ஏத்துக்கிறப்பே சொல்லிட்டு அடுத்து சொன்னார்கள், ரப்பனா வ தகப்பல் துஆ, இறைவா, நான் கேட்கிற பிரார்த்தனையை அங்கீகரித்து விடு இறைவா. நான் எனக்காக செய்யவில்லை, ஊருக்காக செய்யவில்லை, பெயருக்காக செய்யவில்லை, பெருமைக்காக செய்யவில்லை, பகட்டுக்காக செய்யவில்லை. இந்த கஅபாவை நான் புனர் நிர்மாணம் செய்ததற்கு காரணம் இறைவா உன்னிடத்தில் கூலி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இதுவெல்லாம் சத்திய பாதையை விட்டு நம்மை வழிதவரச் செய்கிற ஒரு மாபாதகமான காரியமாய் இருப்பதை பார்க்கிறோம். இறுதியாய் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யஸ்தரிதூன ஷுரூதன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை கூறுபவர்களுக்கு என்ன நேர்ந்தது? குர்ஆன்ல மௌலூது இல்ல, தர்கா இல்ல, தாயத்து தகடு இல்ல, வரதட்சணை இல்ல, வட்டியை ஒழிக்கிறது. நீயாக ஒரு நிபந்தனையை போட்டு வைத்துக் கொள்கிறாய். மார்க்கத்தின் பெயரால் மூட நம்பிக்கைகளை புகுத்துகிறாய். இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மனிஷ்தரத ஷர்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தில் இல்லாத நிபந்தனையை யார் விதிக்கிறாரோ அந்த நிபந்தனை செல்லுபடியாகாது. குர்ஆன்ல இல்லாத கருத்தை சத்திய பாதைக்குள்ள திணிக்காத, தூதர் சொல்லாத கருத்தை சத்திய பாதைக்குள் புகுத்தாதே. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நபியின் கூற்றை பிரதிபலிக்கும் விதமாக அம்மையார் ஆயிஷா சொன்னார்கள், வயினிஷ்தரத்த மியத்து ஷர்த்து வயினிஷ்தரத்த மியத்த ஷர்த்தின் ஷர்த்துல்லாஹி, அல்லாஹ்வின் வேதத்தில் இல்லாத நிபந்தனைகள் 100 நிபந்தனைகளாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் நிபந்தனைகளை, அல்லாஹ்வின் சொல்லை அது கட்டுப்படுத்தாது. வேதத்தில் இல்லாத ரூல்ஸ் எல்லாம் போடாத. சத்திய பாதைக்கு இதுதான் அளவுகோல். குர்ஆனில் இருக்கிறதா? தூதரின் கூற்றிலே இருக்கிறதா? தூதரின் வாழ்க்கையில் இருக்கிறதா? தூதரின் செயலிலே இருக்கிறதா? என் உயிரே போனாலும் அல்லாஹ்வின் வார்த்தையாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையாக இருந்தால், என் உயிரே போனாலும் அதை நான் செய்யாமல் இருக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இல்லை, தூதருடைய வாழ்க்கையிலும் இல்லை. ஒரு ஊரே சேர்ந்து செய்கிறார்கள், ஒரு கூட்டமே சேர்ந்து செய்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை என் இறைவன், என் தூதர் சொல்லாத காரியத்தை ஒரு கூட்டமே சேர்ந்து செய்தாலும் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், என் உயிரே போனாலும்.
கழுத்திலே கத்தி வைத்து அறுத்தாலும் சரிதான். இஸ்லாமிய மார்க்கம் சத்திய கொள்கை, சத்திய பாதை தெளிவாய் இருக்கிறது. குர்ஆனின் படி, அல்லாஹ்வின் தூதரின் கூற்றுப்படி மிக தெளிவாய் இருக்கிற இந்த சத்திய பாதையில் பயணித்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பதை ஆழமாய் புரிந்து கொண்டு, சமகாலத்திலே நமது ஊரிலே நடக்கிற, நமது பகுதியிலே நடக்கிற, நமது உறவினர்கள், உற்றார், நண்பர்களுக்கு மத்தியிலே சத்திய பாதைக்கு மாற்றமான எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அந்த காரியத்தை தயவு தாட்சண்யமின்றி தட்டி கேட்போம், எதிர்த்து நிற்போம். இறைவனின் உறுதியான பரிசுத்தமான மார்க்கத்தை ஓங்கி ஒழிப்போம். இந்த மார்க்கத்தை களங்கப்படுத்த யார் நினைத்தாலும் அதை களங்கப்படுத்த விடமாட்டோம் என்கிற முழக்கத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் சபதமேற்றுக் கொண்டு, சத்திய பாதையே என்னுடைய இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றி பாதை, சத்திய பாதையிலேயே வாழ்வேன், சத்திய பாதையிலேயே செத்து மடிவேன் என்கிற சபதத்தை ஏற்று வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.